நான் பேசிட்டு இருக்கேன். உங்க ஃபேவரட்டான அஜய் வைஷ்ணவி ப்ரொஃபசர் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. ப்ரொஃபசர் விகேஜி அவர்கள் 11 மேனிஃபெஸ்டேஷன் 11 இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஐ எம் ஓப்பன் டு மிராக்கிள்ஸ் அண்ட் ட்ரஸ்ட் டிவைன் டைமிங்ஸ் இப்படின்னு சொன்னோம்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கும், நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் இதை நம்புறவங்க. அண்ட் சத்குரு அவர்கள் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, 11 வரைக்கும் தேவி ஸ்ரீ பார்வதி இதுங்க, 12th டைமென்ஷன் வந்து சிவாலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிலாம் சொல்றாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ ரவிசங்கர் ரொம்ப அழகா சொல்றாரு, டோன்ட் பிலீவ் தீஸ் திங்ஸ். ஸோ டோன்ட் பிலீவ் தீஸ் திங்ஸ். என்ன 11 நம்பணுமா வேண்டாமா? ஒரு குழப்பமாவே இருக்குல்ல. ப்ரொஃபஸரே கேட்டுடலாமா? வணக்கம் ப்ரொஃபஸர். வணக்கம். கேள்வி தெளிவா இருக்கு. தேங்க்யூ ப்ரொஃபஸர். அதாவது அவர் இப்படி சொல்லியிருக்கிறாரு, இவர் இப்படி சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம என்ன எதை ஃபாலோ பண்ணணும் கிடையாது. உன்னிப்பாக கவனிச்சிங்கனாக்கா ரெண்டு பேருமே வந்து ஒரே விஷயத்தை தான் சொல்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய ஸ்கூல் ஆஃப் தாட்ல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். 11வது டைமென்ஷன் வரைக்கும் அம்பாள் சக்தி, 12லேருந்து சிவம், அது மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது சிவா அப்படின்றாரு. எஸ். ஆனால் சிவம் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் வந்து சக்தி இருக்கிறாங்க. சக்தி இல்லாமல் சிவம் இல்லை. எஸ். பட் இம்பார்ட்டன்ஸ் யாருக்கு கொடுக்குறோம் அதுதான் அவர் சொல்றாரு. யாரு? சத்குரு அவர்கள். இம்பார்ட்டன்ஸ் இஸ் தேவி சக்தி. இவர் ஸ்ரீ ரவிசங்கர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, நீங்க ஃபர்ஸ்ட் இருக்கிற கிரியாவை வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்க சுதர்ஷன கிரியா அதை நீங்க ஃபர்ஸ்ட் ஒழுங்கா பண்ணுங்க. அதை பண்ணும்போதே வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு நீங்க நினைச்சீங்க சொன்னீங்கனாலே வந்து அதுவே நடக்கும். அவரோட பாணி எப்படின்னாக்கா, இந்த 11 இந்த கால்குலேஷன், இந்த நியூமராலஜி, இந்த அக்கல்ட் சயின்ஸ் இதுக்குள்ளெல்லாம் இறங்காதீங்க. ஒன்று இறங்கினா கரெக்டாக பண்ணணும். அது அவர் சொல்லலை, பட் நான் இன்ஃபர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் அந்த ஸ்கூல் ஆஃப் தாட்ல வி ஹவ் பீன் லிங்க்ட் வித் தட். ஓகே. ஸோ ஒன்று செஞ்சால் ஒழுங்காக செய்யணும், தெரியலையா செய்யக்கூடாது. ஆனால் பொதுவாக வந்து மேனிஃபெஸ்டேஷனுக்கு என்ன தேவை? நீங்கள் பண்ணக்கூடிய ஆன்மீக ப்ராக்டிசஸ், உங்களோட தியானம், உங்களோட யோகா, உங்களோட எல்லாமே பண்ணிகிட்டே வாங்க. அதுலேயே வந்து மேனிஃபெஸ்டேஷன் வந்துடும்ட்டு ஸ்ரீ அவரோட. ஸோ ரெண்டு பேரும் வந்து அவங்களோட இதில் தான் சொல்கிறாங்களே தவிர வீணாக வந்து நடுவில் வந்து நம்ம வந்து குழப்பம் பண்ணிக்கவும் வேண்டாம், குழப்பத்தை நாரதர் மாதிரி உண்டாக்கவும் வேண்டாம். ஓகே, இவங்க ரைட்டு அவங்க ரைட்டு அப்படின்ற அந்த இதில் அந்த ஜஞ்சட்டோ அந்த குழப்பத்தில் வந்து போய் மாட்டிக்க வேண்டாம். இதுதான் விஷயம். 11 என்னன்னு கேட்டிங்களா? வாட் இஸ் 11 அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது 11 மணி அடித்து 11வது நிமிஷம் அப்படின்னு சொல்லும்போது, பாரிஸ் கார்னரில் எனக்கு இன்னொரு அன்பர், ஒரு நெய்பர் சொல்லி தான் எனக்கே தெரியும். நிமிஷாதேவி, அதாவது நிமிஷம் அப்படின்னு சொல்லும்போது என்னது? ஆக்சுவலாக நிமிஷம்னா ஒரு நிமிடம். 60 செகண்ட்ஸ். ஆனால் அவங்க நிமிஷாதேவி அப்படின் போது நொடி தேவின்னு வைக்க முடியாது. நொடினா ஒரு செகண்ட், 60 செகண்டுன்னு வைக்க முடியாது. தேவிக்கான ஒரு கோயிலே இருக்கு. நிமிஷாதேவின்னு ஒரு கோயிலே இருக்கு. அவங்க வந்து தட் மீன்ஸ் அந்த தேவி, இது ப்ராப்ளம் இதுதான் வந்து அவரும் மீன் பண்ணுறது. சக்தி உபாசகர்களுக்கும் தெரியும், மற்றவங்களுக்கும் தெரியும். அப்போ ஒரு நொடி, ஒரு நிமிடமும் ஒரு அவரும் வந்து அந்த நவகிரக நாயகினும் சொல்லலாம். ஓகே, ஆல் த அகில பிரம்மாண்ட கோடி, அந்த எல்லா டைமென்ஷன்ஸுக்கு இருக்கக்கூடிய அதிபதியான சக்தி. ஸோ 11 ஏன் அப்படின்னாக்கா, வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் 11? இந்த 11 அப்படின்னு சொல்லும்போது 11 டைமென்ஷன்ஸ் அவர் சொல்லிட்டாரு. ஆனால் 11 வந்து ஒரு மேஜிக்கல் நம்பர். அது பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து 1 வந்து டிவைட் ஆகும், அதோட நம்பரே வந்து டிவைட் ஆகிக்கும். அது என்ன சொல்லுவோம் மேத்ஸில்? பிரைம் நம்பர். ஸோ இட்ஸ் அ பிரைம் நம்பர். பிரைம் நம்பர் 1. ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா, இதோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த 1 எடுக்கும்போது யாரை சொல்லுவோம்? நம்பர் 1 யாரு? இறையை தான் சொல்லுவோம். ஒன்றானவன், உருவில் இரண்டானவன், அப்படி வரும் இல்லையா பாட்டு? கரெக்ட் தான். 1, 2 என்று வரிசைப்படுத்தி பாடுனா சொல்றாரு. 1 ஸோ 1 வைக்கும்போது 11 இல்லையா? பட் அந்த 1 அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் வந்து எண்கள்னா என்னன்னு புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் எ நம்பர்? ஓகே, நம்பர்னா என்ன? நம்பர்னா என்ன? எண்ணிக்கை சொல்லலாம். ஆனா அந்த காலத்துல எண்களே கிடையாது. சரி, ஓகே. ஆக்சுவலா அதாவது எண்கள் வந்து தேவனகிரியும் மீதி ஸ்கிரிப்ட்லேருந்து எடுக்கக்கூடிய நம்பர்ஸ் தான். சரி. ஆக்சுவலாக இந்த தமிழ் சிஸ்டம்
தமிழ் மரபும் சரி, தமிழோட சிஸ்டம் தான் உலகத்திலேயே வந்து மிக 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 அட்வான்ஸ்ட். ஏன்னா இட் வாஸ் அ சிஸ்டம் வேர் வி ஃபெல்ட் நம்பரே தேவையில்லை, எனக்கு எல்லா வேலையும் நடந்துருது. நம்பர் எதுக்கு? உனக்கு என்ன தேவை? பணம் வேண்ட, பொற்காசு எடுத்துக்கும். எனக்கு கொஞ்சம் பால் இல்லை, பால் கொடுங்க. மாடு ஒன்று கட்டிடுங்க. பார்ட்டர் சிஸ்டம். அப்போ பார்ட்டர் சிஸ்டம் எல்லாரும் கொச்சப்படுத்தணும். ஆனால் அந்த பார்ட்டர் சிஸ்டம்ல வந்து தாராளம் இருந்தது, பற்றாக்குறையே இல்லை, எல்லாரும் வளமாக வாழ்ந்தாங்க. இது ஒரு 2000 3000 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது. அதாவது பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா. ஓகே, அந்த பொற்காலத்தை வந்து உலகத்துக்கு வந்து சஸ்டெயின் பண்ணதோ காமிச்சதோ இது வந்து தமிழ் மரபு, நம்மளோட தமிழ் இனம். ஆசீவீகம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? ஆசீவீகம் அப்படின்னா சார் தமிழ். ஓகே 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 இட் இஸ் தட் இஸ். அதாவது சில பேர் வந்து வைணவம் சைவம் இப்படி பிரிஞ்சு போகும். ஓகே, அதெல்லாம் இல்லாமல் த ஒரிஜினல், தட் மீன்ஸ் த மதர் ஆஃப் ஆல் பாத்ஸ், அதுலேருந்து வரக்கூடியது தான் நான் சொன்ன வார்த்தை. புரியுது. இப்போ எண்களுக்கு வந்துடும். அப்போ நம்பர் சிஸ்டம் வந்து ஆரம்பத்தில் இல்லை. அப்போ அந்த நம்பர் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கிரேக்க நாட்டிலேருந்து பைத்தாகரஸ், பிளாட்டோ, பிளாட்டோவோட சீடர் அரிஸ்டாட்டில், அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எண்கள் நம்பர்ன்றது ஒரு உருவம், அது வந்து ஒரு ஃபார்ம், அதுக்கு ஒரு சக்தி இருக்குன்னாங்க. ஆனால் நம்ம தமிழ் மரபில் வந்து எப்படி வந்துடுச்சுன்னா, நாங்கள் நம்பர் தேவையில்ல, எங்களுக்கு சக்தி இருக்கு. சக்தி, அந்த சக்தி எப்படின்னா ஞானா சக்தின்னு இருக்கு. அப்போ எழுத்தும் எண்ணும் எல்லாமே வந்து ஞானா சக்திக்குள்ள அடங்கிடுது. ஓகே, எழுத்தும் எண்ணும் ஞான சக்திக்குள்ள அடைஞ்சிடுச்சு. இப்போ எனக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணும். கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தேவை? எனக்கு எண்கள் தேவையில்லை, சொல் இருந்தால் போதும். ஆமாம், வார்த்தைகளே போதும். வார்த்தைகளே போதும். கொஞ்சம் பருப்பு கொடுங்க, கொஞ்சம் நிறைய இது கொடுங்க. அந்த இடத்துல வந்து நான் 2 மூட்டை தேவையில்லை, எனக்கு எவ்வளோ, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கங்க அப்படின்வாங்க. ஒரு பாத்திரம் எடுத்துக்கங்க அப்படிதான் இருந்தது. அப்போ வந்து நம்பர் இல்லை, ஒன்றும் இல்லை. பட் வேற விதத்தில் வந்து குவான்டிட்டின்னு ஒன்று இருந்தது. எனக்கு கை அளவு தேவை, பொற்காசு எனக்கு கை அளவு தேவை, கை அளவுன்னு இருந்தது. அப்போ தமிழ் வந்து அளவு இருந்தது, ஆனால் எண்கள் வந்து அப்போ வந்து அவசியம் இல்லை. பிகாஸ் ஏன் அவசியம் இல்லைனாக்கா, அந்த எண்கள் மூலமா நீங்க போனீங்கன்னாக்கா, யூ ஆர் நாட் அ சுப்ரீம் சயின்ஸ். ஓகே, புவனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, புவனத்தில் வந்து எண்கள் கிடையாது, எண்ண முடியாது, எண்ணவே முடியாது. எண்களே தேவையில்லை, நம்பர்ஸே தேவையில்லை. நம்பரே தேவையில்லைன்னு சொன்னது தமிழ் நாம. ஸோ எங்களுக்கு அது தேவையில்லை. நம்பரை உற்பத்தி பண்ண முடியாதுன்னு கிடையாது. நம்பர் வந்து ஒரு ஃபார்ம், ஒரு ஐடியா. கிரேக்க நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நம்பர்னா என்ன? ஒரு ஐடியா. ஓகே ஓகே, புரியுது. எ நம்பர் இஸ் ஜஸ்ட் அன் ஐடியா. 2 அப்படின்றது ஒரு ஐடியா இல்லையா? ஆனா இறைதான் எல்லாமே, அந்த நம்பர் 1 இறைதான் சொன்னது யாருன்னா இந்த மரபு தான். ஓகே, புரியுது, நல்லா புரிஞ்சுட்டு. புரியுதுங்களா? அப்போ அந்த 1 வந்து எல்லா இடத்துலையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நான் வந்து எண் 5 அப்படின்றேன். அப்போ 5ன்னு தான் நீங்க பாக்குறீங்க. ஆனா தமிழ் மரபுல எப்படின்னாக்கா, அந்த 5 வந்து 5 கிடையாது, 1. அந்த 1 தான் அங்க 5 முறையா வராங்க. அப்போ எத்தனை முறை? ஓகே, முறையே இருந்தது, அக்கரன்சஸ் இருந்தது. எத்தனை வாட்டி போதும் என்ற முறை தான் இருந்தது. போதும், சாப்பாடு போதும், எனக்கு வயிறு ரொம்பிடுச்சு, போதுங்க, இதுக்கு மேல சாப்பிட முடியாது அப்படின்றது தான் அங்க கணக்கு. ஓகே, வேற கணக்கு இல்லை. வயிறு நிறைய சாப்பிட்டோம், அதுதான் கணக்கு. அங்க எவ்வளவு திரவியம் வேணுமோ எடுத்துக்கங்க, அதான் கணக்கு. தண்ணிக்கு பஞ்சம் இல்லை, எதுவுமே பஞ்சம் இல்லை. பொற்காலம், அதுதான் பொற்காலம். ஞானத்துக்கும் பஞ்சம் இல்லை. அப்போ ஞானம்னா என்ன? சிம்பிளிஃபை பண்ணணும், காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. ஓகே, சிம்பிளிஃபை பண்ணணும், வேல்யூ நடந்துடணும், அதுதான் ஞானம். அப்போ அந்த ஞானா சக்தி இருந்தது, இச்சா சக்தி இருக்கு, ஆசை, இச்சை. ஓகே, லெஜிட்டிமேட் டிசைர், நாட் இல்லெஜிட்டிமேட். ஓகே, அதே நேரத்தில் கிரியாசக்தியும் இருந்தது, அதாவது வேலைகள், கர்மாசக்தி, கிரியாசக்தி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஸோ 11 அப்படின்னு வரும்போது இது எங்கே வந்து உட்காருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 10க்கு அப்புறம் 1, 11. ஆமாம் இல்லைங்களா? ஆமாம், கண்டிப்பாக. அப்போது இந்த 11 எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்பைரல் லைஃப்னு ஒன்று இருக்குது. அதாவது ஸ்பைரல்னா சுழல். வாழ்க்கை என்பது ஒரு சுழல். அதுக்கு வந்து உண்மையிலே பார்த்தீங்கன்னாக்கா, முடிவு ஆரம்பம், முடிவு ஒன்று இருந்தால் ஆரம்பம் ஒன்று இருக்குன்னா எதுக்கு இருக்குன்னா தேகத்துக்கு இருக்கு.
வாழ்க்கை வந்து தொடர்ந்து ஓடிட்டே தான் இருக்கும். ஓகே. பிறவிகள் வந்து போகும். அப்போ ஒரு சுழல் மாதிரி போயிட்டே இருக்கு. இட் இஸ் கால்ட் ஸ்பைரல் ஆஃப் லைஃப். ஓகே. அந்த ஸ்பைரல் ஆஃப் லைஃப் பார்க்கும்போது திசையும் மாறும், நிலையும் மாறும். மாறுதல்னு ஒன்று இருக்கு. அந்த மாறுதலை வந்து குறிக்கிறது தான் 11. ஓகே. மாறுதலை குறிக்கிறது 11. ஏன் மாறுதலை குறிக்கிறது 11 தான் இருக்கணும்? 11 அந்த 11 வந்து மாறுதலை குறிக்கிறது. ஓகே. ஒன்று கூட இருக்கலாம். ஓகே. ஓகே. அதே மாதிரி ஒரு கோயில் ஒன்று இருக்கு. இந்த காரைக்கால் அம்மையார் திருவிலங்காடுல அந்த கோயில் போய் பார்த்தீங்கன்னா ரத்தின சபை, மற்ற சபைகளும் இருக்கு. கணக்க சபை, ரத்தின சபை, நிறைய சபைகள் இருக்கு. அந்த சபை வந்து எதை குறிக்கிறது? தமிழ் மரபில் சபை அப்படின்னும் போது இட் ஷோஸ் த ஸ்பின். அதில் சிவன் பார்த்தீங்கன்னா ஒன்று நடராஜர் இப்படி இருக்கும், இன்னொன்று வந்து கால் இந்த பக்கம் இருக்கும். ஓகே. ஒன்று வந்து கால் இப்படி தூக்கி இப்படி பிடிச்சிப்பாரு. ஸோ 5 சபை இருக்கு. அப்போ 5 விதமான ஸ்பின் இருக்கு, அதாவது சுழல். இது வந்து எங்க ரிலேட் ஆகுதுனாக்கா குவாண்டம் பிசிக்ஸ், அணு ஆராய்ச்சியில 1956ல் நீல்ஸ் போர் அண்ட் அதர் சயின்டிஸ்ட் வந்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. அதாவது அணுவுக்கு உள்ள இருக்கக்கூடிய அணு அந்த அட்டாமிக் ஸ்பின் வந்து அந்த ஸ்பின் வந்து அரை ஸ்பின்னு 1, 1.5, 2, 2.5. அது 2ஐயும் விட்டுடலாம். ஒன்று ஸ்பின்னே ஆகலை, நிலை அப்படியே நிலை மாறாம அப்படியே இருக்கிறது 1. எந்த ஸ்பின்னும் கிடையாது, நோ ஸ்பின், 0. ஓகே. பூஜ்ஜியம் ஒண்ணுமே இல்லை. அரை ஸ்பின், அரை, முழு ஸ்பின் 1, 1.5, 2, 2.5 இந்த அளவுக்கு போகுது. அதுதான் கணக்கு அவங்க. அப்போ அந்த ஒரு ஸ்பின்னும் வந்து ஒரு சபையா காட்டுறது. ஓகே. இறைவனோட படைப்பு. அப்போ அந்த அரை ஸ்பின் ஆகட்டும் 1 ஆகட்டும்ன்றது அந்த கணக்கு தான் 1. அரை ஸ்பின்லேருந்து ஒரு அரை ஸ்பின்னும் ஒன்று தான். அதாவது எப்படி சொல்றது, மூவ்மெண்ட். ஓகே. அந்த மூவ்மெண்ட் எப்படி, இப்போ இது வந்து கிருபானந்த வாரியார் சொன்னது. தமிழ் எழுத்து ஆ. ஆமா. அந்த ஆ வந்து அதுல வரக்கூடிய ஷேப்ஸ்ல வந்து எல்லா எழுத்தும் வந்துடுது. சுழல், அதாவது ஒரு ரவுண்டு, வட்டம், ஒரு வட்டம். ஆமா. அரை வட்டம். ஆமா. ரைட். படுத்துட்டு இருக்க ஒரு கோடு, படுத்துட்டு இருக்க ஒரு கோடு, நேர்கோடு. அப்போ ஆ பார்த்தேன்னாக்கா ஒரு சர்க்கிள், அரைவட்டம், படுக்கிற கோடு, நேர்கோடு. இதுலயே முடிஞ்சிடுச்சு. எல்லா எழுத்தும் வந்து நீ என்ன எழுத்தோன்னா போடு, ஒன்று நேர்கோடு, இல்லை ஹாரிசான்டல் லைன், வர்டிக்கல் லைன், சர்க்கிள், ஹாஃப் சர்க்கிள், இதுலயே முடிஞ்சிடுச்சு. இதுதான் அங்க குறிக்கிறது அந்த சபை, ரத்ன சபை. இந்த சபையில அதாவது ஹாஃப் ஸ்பின், ஃபுல் ஸ்பின், ஓகே, ஹாரிசான்டல், வர்டிக்கல், அதுதான் அந்த ஸ்பின் குறிக்குது. அப்போ இது எல்லாத்துலயுமே ஒண்ணு குறிக்குது. அதாவது இப்போ ஒரு வட்டம் எடுத்துக்கோ, வட்டமும் ஒண்ணுதான். ஓகே. இந்த வட்டம் ஒண்ணு எப்படின்னாக்கா ஒரு பாம்பு வந்து அதோட வாலையே சாப்பிடுற மாதிரி, ஒரு பாம்பு ஒரு நாகம் வந்து இப்படி போயிட்டு அதோட வாலையே அது முழுங்குறதுனா ஒரு வட்டம். அப்போ வட்டத்துல ஒருத்த மாட்டிக்கிட்டானாக்கா வெளியில வர முடியாது. சுழல், வட்டம், அதுலயே சுத்தி சுத்தினா என் வாழ்க்கை முன்னேறவே இல்லையா, அதே தான் ஓடிட்டு, பழைய பஞ்சாபம் அதே செக்கு மாடி மாதிரி சுத்தி சுத்தி அங்கே, அது சுழல். புரியுது. பாதி தான் போறான்னா அப்ப ஏதோ ஒரு ஹோப் இருக்கு. ஆனா சர்க்கிள்ல மாட்டினா வர்றது கஷ்டம். அவன் வெளியில வரணும்னா நிலை மாறணும். அந்த நிலை இந்த வட்டத்தை சுத்தின்னு இருக்கான். அப்போ அடுத்த சுழலுக்கு போனா மேல கொஞ்சம் ஓங்கணும், ஆங்கிள் வந்து மாறணும். அந்த ஆங்கிள் மாறுறது தான் 1. அந்த 1க்கு அவ்வளோ பவர். அப்ப அந்த 1 பக்கத்துல இன்னொரு 1 வந்துச்சுன்னா இன்னும் 11 பவர்ஃபுல். 1 பக்கத்துல 1 பக்கத்துல 1 பக்கத்துல 1 11. அதனாலதான் இவ்வளவு தூரம் வருது. சூப்பர். அதுதான் மீனிங் அதுல. அப்போ நிலை மாறுது. ஸ்பைரல் ஆஃப் லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது 1, 11, 22, 33, 44 எல்லாத்துலயுமே வந்து அந்த கணக்கு வரும். இந்த கணக்கு ரெபிடேஷன். எஸ். அசைவுல நிலை மாறுறது, ரெண்டும். அசைவு, நிலை மாறுறது. வெறும் அசைவுல நிலை மாறலைன்னா என்ன யூஸ்? அசைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க, ஆனா ஒண்ணு, அதாவது பணம் வருது செலவாகுது, பணம் வருது செலவாகுது, ஆனா நிலை மாறலையே. அந்த நிலை மாறணும் தான் மேனிஃபெஸ்டேஷன். அதுதான் வந்து 11. கிரேட். ரொம்ப அழகா கொண்டு வந்துட்டீங்க. நான் வந்து ரவிசங்கர் அவர்களதும் சத்குரு அவர்களதும்
நீங்க என்ன சொல்ல போறீங்கன்னு உண்மையாவே ஆர்வமா இருந்தேன். ஏதோ ஒண்ணு இது 2 பேர்ல யாருக்கோ ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. சத்குரு சொல்ற அவருடைய கருத்துக்கு ஒரு அழகான கதையை சொல்லிட்டீங்க. அந்த ரவிசங்கர் சொல்றது வந்து எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. நீ முதல்ல என்ன பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க அதை பிராக்டிஸ் பண்ணு, அதை ஒழுங்கா பண்ணு, அதை ஒழுங்கா பண்ணு. அதை பண்ணாலே போறோம். நீ இதுக்குள்ள எல்லாம் இறங்க வேணாம். ஏன்னா இறங்கி நீ ஒழுங்கா பண்ணலன்னாக்கா அது திருப்பி அடிக்கும். கரெக்ட், இதெல்லாம் இருக்கு, திருப்பி அடிக்குது. எனக்கு ஒண்ணு ப்ரொஃபசர், நான் வந்து இப்போ நான் அதை பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். வெறும் blank பேஜ்ல 11 அப்படின்னு எழுதி அதில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கீழே எழுதலாம், அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஆஃபீஸ்லேயே அஸ்வின் சொன்னான், என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து 11:09 அலாரம் வச்சு என்ன ஒர்க் இருந்தாலும் அதை தள்ளி வச்சுட்டு 11:11 வெயிட் பண்ணி அந்த 11:11 அந்த ஒர்க்கை வந்து பண்ணுறான். இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இது கொடுக்குமா? ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த 11:11 மிஸ் பண்ணிட்டு 11:12 வந்துடும். நம்ம 11:11 பண்ணணும்னு வச்சிருப்போம், ஏதோ ஒரு ஒர்க்கில் இருப்போம். 11:12 வந்தோடனே டைரக்ட் உச்சு 11:12 ஆயிடுச்சு, மிஸ் பண்ணிட்டோமே, 11:11 மேனிஃபெஸ்ட் பண்ண நினைச்சோமே. அப்புறம் இந்த 11:12 வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் ஏற்படுது. இது 11:11 தான் பண்ணணுமா? ஏன் இந்த 11:12 ஆச்சுன்னா அந்த ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னுங்கிற ஒரு வருத்தம் இருக்கு. இது நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த ஸ்டேட்மெண்ட்டை? இதுல என்ன சொல்ல நினைக்கிறீங்க? முதல் கண் வந்து அதாவது ஒரு ஹவர்ல வந்து 60 நிமிஷம் இருக்கு. ஆமா. ஸோ 11 வந்து 60ஆல நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னாக்கா ஒரு சர்டன் நம்பர் கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு நம்பர் வரும், அது வந்து 671. ஓகே. 11 into 60 is 660. 660 plus 11 671. ஓகே, 71. 671. மேக்ஸ் நல்லா படிப்பீங்க. சரி, ஓகே. 671 இல்ல நல்லா பண்ணுவாங்க அவங்க கொஞ்சம் இந்த பாட்காஸ்ட் 11 இந்த டாபிக் இருக்கும், கொஞ்சம் மேக்ஸ் இல்ல மார்னிங்ல இருந்து கொஞ்சம் டென்ஷன்ல. இல்ல சார், 11 into 60 சார். ரைட் சார். 660 plus 11 so 671. Okay, 671. So 671th hour is 11:11. Okay, 671th is 11:11. இப்போ வந்து 11 வந்துடுச்சாங்க. 11 வந்தாச்சு. ஸோ 11 வந்து 12 வரைக்கும் இன்னும் போல, 11ல தான் இருக்கு. சரி சார். அப்போ நீங்க என்னமா மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ 660லேருந்து 671 வரைக்கும். இல்லை எனக்கு புரியல. அதாவது 11 மணி ஆரம்பிச்சு, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஸோ 11லேருந்து 12 வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. 11 நீங்க பண்ணலாம். பட் நீங்க ப்ரிசிஷன் பண்ணணும். அதாவது அந்த பூர்ண ஆகுதி கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரிசிஷன்ல வரணும்னா 11:11 முக்கியமான விஷயத்த சொல்லணும் போது, அதனால தான் அவர் ஸ்ரீ சொன்னாரு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு செட் ஆகாது, ஃபிட் உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்றாரு அவர். டோன்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோன்ட் கோ இன்டு தட் ஏரியான்றார். அதனால அவர் அதை சொல்றாரு. ஏன்னா ஒரு 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 ஃபார்முலா போடணும். ஒரு ப்ரிசிஷன் என்ஜினியரிங்ல நான் 0.5 வோல்ட்ஸ் ஒரு கம்ப்யூட்டர்ல எடுத்துக்கங்க, அங்க 0.5 வோல்ட் தான் அந்த இடத்துல அந்த வயர் வரணும்னாக்கா அங்க நான் 0.12 கொடுத்தேன்னா செட் ஆகுமாங்க? ஆகாது. ஓகே, அது டிம் ஆயிடுவாங்க. ஸோ எண்கள்ல நம்ம டீல் பண்ணும்போது கரெக்டா இருக்கணும்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தெரியுமா? இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க வரைஞ்சு காமிச்சிங்க, இதுல எழுதினாலே ஓகேவா? ஓகே. உங்க நம்பிக்கை உங்க மனசை பொறுத்து இருக்குது. அதுதான் இச்சா சக்தி. நீங்க எதை நம்புறீங்களோ அதுதான் அவங்களோட இச்சா சக்தி, அந்த அம்மன். சரியா? ஓகே. நீங்க 11 எழுதிட்டு கீழே 1 எழுதுறீங்க இல்லையா, மேனிஃபெஸ்டேஷன், அது ஞான சக்தியா நிக்குது. ஓகே. இதை நீங்க தொடர்ந்து பண்ணும்போது அது கிரியா சக்தியா மாறுது. கிரேட். தொடர்ந்து பண்ணணும். ஒரு நாள் பண்ணிட்டு விட்டுட்டாக்கா வேலைக்காகாது. புரியுது. ஒரே ஒரு நாள் நீங்க போய் டம்பிள்ஸ் எடுத்துட்டீங்கன்னாக்கா மசில்ஸ் வந்துடாது. தொடர்ந்து எடுக்கணும். ஓகே. ஓகேங்களா? சோ இட் வில் ஒர்க். ஓகே. பட் நான் இன்னும் சொல்லி முடிக்கல. ஓகே. அப்போ எது 11 அப்படின்னாக்கா நம்ம என்ன சொல்லுவோம், இந்த டைம் பார்த்துப்போம், இன்டர்நெட் டைம் இல்லை தூர்தர்ஷன் டைம். ஆனா அப்படி கிடையாது கணக்கு. நீங்க இன்னும் பர்ஃபெக்டா பார்க்கணும் அப்படின்னாக்கா சூரிய உதயம் எப்ப ஆகும், ஓகே, சூரிய அஸ்தமம் எப்ப ஆச்சு, அங்கிருந்து 12 ஹவர் கணக்கு இருக்கும். ஓகே, ரைட். ஸோ ஸ்பைரல் ஆஃப் லைஃப்ல என்ன சொல்றாங்க, எனக்கு இதெல்லாம் தெரியாது, நான் அவர் கணக்கு பார்க்குறேன். சன் செட்டிங் சன் ரைஸ் பார்க்கும்போது அந்த ஒரு நாள் 24 ஹவர்ஸ்ல 671வது நிமிஷம் 671th minute. ஓகே. இஸ் தி 11:11. கிரேட். அதே மாதிரி இன்னொன்னு 11:11 வருது உங்களுக்கு, நைட்டும் 11:11 வருது. ஆமா, 2:11. இதுல என்ன ஒரு தத்துவம்னாக்கா, இது நீங்க காலச்சக்கரம் ஓடுதுன்றோம். இட் இஸ் லைக் இதெல்லாம் ஓடிட்டு இருக்குது. ஸோ அந்த 11:11 நான் பிடிக்கணுன்றோம்.
ஆனால் அந்த டைம் பீஸே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடிகாரம் ஓடவே இல்லைப்பா. ஒரு கடிகாரம் ஓடவே இல்லை. இந்த கடிகாரம் அப்படியே இருக்கு. ஆனால் அந்த கடிகாரமும் வந்து 24 மணி நேரத்தில் 2 முறை டைமை சரியாக காட்டுது. அந்த கடிகாரம் ஓடலைங்க. கடிகாரம் ஓடல. ஆனா உண்மை என்ன எடுத்துன்னு பாத்தீங்கன்னாக்கா நீங்க பாக்குறதுல அந்த கடிகாரம் வந்து அந்த 24 ஹவர்ஸ்ல 2 முறை நேரத்தை கரெக்டா காட்டுது. இருக்கா இல்லையா? 10-15 கடிகாரம் நின்னுச்சுன்னா காலைல 10:15 காட்டுது, நைட் 10:15 காட்டுது, மறுபடியும் காட்டுது. கரெக்டா தான் இருக்கு சார். புரியுது. அப்போ நம்ம புரிஞ்சிக்கிறதுல தான் இருக்கே தவிர கடிகாரத்துல ஒன்றும் கிடையாது. ரைட், எனக்கு நல்லா புரிஞ்சு. ஓகே, மந்திரம் போட்டாக்கா மாங்காய் மசியுமா, ஊர்க்கா ஆகுமா? ஆகாது. நீ மந்திரம் சொல்லிட்டே நீ ஊர்க்கா போடலாம். நீ மந்திரம் சொல்லு, மந்திரம் சொல்லிட்டு ஊர்க்கா போடு, அதுல ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த வைப்ரேஷன் போய் இறங்கும். இவ்வளவு ஏங்க ஏதோ ஒரு தாபால இருந்து ஒரு பட்டர் நானும் எதுவும் வந்து வாங்கிட்டு அதை சாப்பிட்டு அதுக்கு மேலே சாப்பிட முடியலன்னு சொல்லிட்டு ஒரு நானை வந்து அங்கே போட்டேன். நான் ஒரு டாக் அதை சாப்பிடணும்னு பார்த்தா அந்த நானை மோந்து பார்த்துட்டு என்னை பார்த்துட்டு சாப்பிடல. இதுக்கு என்ன சொல்கிறீங்க? எனக்கு புரியல. ஏன் அது பசியில் இருக்கு? அந்த நாயும் பார்த்தா ரொம்ப ஒல்லியாக இருக்கு, பசியில் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் மோந்து பாரு, அதுக்கு சாப்பிட விருப்பம் இல்லை. என்ன ரீசனாக இருக்கும்? மிஸ்ட்ரி. அப்போ நமக்கு முழுசாக தெரியாது. அது நான் கேட்கும்போது, ஒரு குருமாரை கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, அந்த பரோட்டா மாவை பிசைஞ்சவன் அவனோட அவனோட என்ன அலைகள் இருந்ததோ அந்த எண்ணெய் அலைகள் அவன் வந்து சம்பளம் வாங்கலையா, என்ன வாங்கல, என்ன குறையோட என்ன பிரச்சனையோட அவன் மாவு பிசைஞ்சானோ அது அதுல இறங்கி இருக்கு. அது அந்த ஜீவனுக்கு, வாயிலா ஜீவனுக்கு அது தெரியுது. நம்ம மனிதர்களுக்கு வந்து தெரியல. அதனாலதான் வீட்டு சாப்பாடு அம்மா சமையல் பண்ணும்போது அது வந்து அந்த அன்பா அது பண்றது, அதுல வந்து நெய் இருக்கோ இல்லையோ அதுல மெய் இருக்கு. சமையல்ல நெய் இருக்கு, அன்பா பண்ணி கொடுக்கும்போது. அதே மாதிரிதான் 11 நீங்க வந்து அதை எழுதிட்டு பண்றதுல அங்க உங்களுக்கு மெய் இருக்கணும். அந்த மெய் இருந்துட்டு ஐயோ 10 கடிகாரம் ராங்கா இருக்க டைமு, அப்ப நான் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டேனே, அப்ப இது மேனிஃபெஸ்ட் ஆகாதான்னீங்கன்னாக்கா நீங்க 10 நாள் பண்ணிருப்பீங்க, அந்த 10 நாள் தான் வேஸ்டா போயிடும். புரியுது. ஒரு முறை சந்தேகம் வந்துச்சு, நான் ஃபினிஷ்ட். புரியுது. இது எப்படின்னாக்கா ஒரு தாம்பத்திய உறவு மாதிரி. ஒரு கணவன் மணிக்கு நடுவில் சந்தேகம் வரக்கூடாது. வந்துருச்சுன்னா முடிஞ்சு போச்சு. புரியுது. அதுக்கப்புறம் சரி கட்டி என்ன யூஸ்? வரக்கூடாது. அதுதான் சார். இன்னொரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா 11 அப்படிங்கறத வந்து பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம்ல போட்டுருக்காங்க, send this to yourself immediately 24 ஹவர்ஸ்ல உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் சில பேர் வந்து ஊதுபத்தி ஏத்திட்டு கிளப்பி வச்சுட்டு ஐ அட்ராக்ட் பீப்புள், ஐ அட்ராக்ட் மணி, ஐ அட்ராக்ட் குட் ஜாப் அப்படின்னு சொல்றாங்க. இதை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க சார்? மேனேஜ்மெண்ட் ரீதியாகவும் சொல்லுங்களேன் சார். பிகாஸ் மேனேஜ்மெண்ட் கொஸ்டின் இல்லாமல் 22 மினிட்ஸ் போயிடுச்சு நினைக்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா எழுதும் போதே இதை மேனேஜ்மெண்ட் ரீதியா சொல்லுங்க சார், இதை மேனேஜ்மெண்ட்ல என்ன சார் சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டே பழகிட்டேன். மேனேஜ்மெண்ட்னாலே ப்ராக்டிகாலிட்டி. ஓகே, மேனேஜ்மெண்ட்னா அது ப்ரூவ் ஆயிருக்கணும். சரி, சும்மா அதாவது வெறும் கையில வந்து முழம் போடுறது வந்து மேனேஜ்மெண்ட் கிடையாது. ஓகே, முழம் போடணும்னா அங்க பூ கட்டி இருக்கணும். பூ இருக்கு, பூ தோரணம் இருந்தால் முழம் போடு, இல்லைன்னா கிடையாது. ஓகே. ஸோ இந்த கேள்வி வந்து நீங்கள் கேட்குற கேள்வி எப்படி இருக்குனாக்கா, இது பண்ணாக்கா நல்லது ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த இவ்வளோ தூரம் நம்ம 22 மினிட்ஸ் பேசியிருக்கிறோம். ஆமாம். அங்கேயும் கவனிச்சிங்கன்னா 22 மினிட்ஸ், 11 + 11 அது நம்ம ஃபார்ம் பண்ணல, அதுவாக வந்து. ஓகே. ஸோ அந்த 22 மினிட்ஸ் ஆல்சோ இவ்வளோ பேசின பிறகு இந்த கேள்வி வருதுனாக்கா, இது மக்கள்கிட்ட இருக்கிற கேள்வி. இது மக்கள்கிட்ட இருக்க கேள்வி. இல்லை, ஊதுபத்தி ஏத்துறாங்க, அதை வந்து அது ஒரு 2 மினிட்ஸ். இப்போ ஒரு பூஜை செய்றீங்க, உங்க பூஜை ரூமு இல்ல கோயில்ல அந்த ஊதுபத்தி ஏறுறது ஒரு நறுமணம் தானே, ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தானே, அது நல்லது தானே. அதுல ஒண்ணு ஐ டோன்ட் see anything நெகட்டிவ் அபவுட் இட். ஓகே. அதே நேரத்துல நீங்க வந்து ஷேர் பண்றீங்க, இதை வந்து அனுப்புங்க, மற்றவங்களுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லும்போது யாருக்கு நீங்க அனுப்பணும்? யாருக்கு சாப்பாடு கொடுப்பீங்க? பசி இருக்கிறவங்க கொடுக்கணும். ஆமா. உங்ககிட்ட 5 சப்பாத்தி வந்துருச்சு, நீ 2 போதும், உனக்கு 3 வேணும்னா நீ என்ன பண்ணணும்? நீ மற்றவங்க ஷேர் பண்ணணும். ஆமா ஆமா. எங்க ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அங்கதான் ஷேர் பண்ணணுமே தவிர, எங்க ரிக்குவயர்மெண்ட் இல்லையோ அந்த இடத்துல போய் ஷேர் பண்ணாக்கா அது வீணா தான் போகும். வீணா மட்டும் போறது இல்ல, அந்த இன்னொரு ஜீவாத்மா அதை வாங்கிட்டு நாடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசு வேதனைப்படுறான் தெரியுமா? ஆமா. அப்ப அது என்ன ஆகும்? நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல போறது இல்லை. இது எழுதி அனுப்புங்க, இது பண்ணுங்க அப்படின்னும் போது அந்தந்த குரூப் அந்தந்த சர்வீஸ்ல இருக்கக்கூடிய அந்த மைண்ட் செட்ல இருக்கவங்க கிட்ட கொடுங்க. இல்ல அதை வந்து வாங்கிட்டு அதை செரிஷ் பண்றவங்க கிட்ட கொடுங்க. போய் சேரக்கூடாது, மனசுக்கு கஷ்டப்படுறவங்க இல்லை அவங்க வந்து இரிட்டேட் ஆகிடுவாங்க. இப்போ ஒரு வந்து இதை வந்து 20 பேருக்கு அனுப்புங்க, அவனே பாவம் கஷ்டத்தில் இருக்கான், ஏதோ இருக்கா, இது 20 பேருக்கு அனுப்புங்க, அவன் கஷ்டம் தீர்ந்துடும்
அப்படின்னு சொல்லும்போது அவனும் நம்பி அனுப்புறான்னு வச்சுக்கோங்க. ஏதோ ரீசனுக்காக நடக்கல, அப்போ யாரை வைவாங்க? அப்போ என்ன ஆயிடும்னா அந்த யக்ஞத்துல வந்து பங்கம் ஆயிடும். அதெல்லாம் சென்ட் டு யுவர் செல்ஃப்னு கொடுத்துருக்காங்க போல இருக்கு. சென்ட் டு யுவர் செல்ஃப்னு கொடுத்துருக்கு. சி, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா வெறும் கையில முழம் போடக்கூடாது. ஸோ when you do something, do it properly. Yes. Else don't do it. Yes. ஓகே சார், என்னோட லாஸ்ட் கொஸ்டின். ஒரு நல்ல முழுமையான சகுனம் அப்படிங்கிறது தான் இந்த 4-1 11. இந்த 4-1 வந்து சூரியன் வந்து குறிக்கிறது, சூரியனை குறிக்கிறோம். இந்த சூரியன் வந்து நிறைய விஷயம், நல்ல விஷயங்களை வந்து அட்ராக்ட் பண்ணுவார். அது மட்டும் இல்லாம இவ வந்து நவகிரகத்தோட தலைவன். இந்த நவகிரக தலைவன் சூரியன் அப்படின்னு சொல்றாங்க. இது நான் வந்து ஒருத்தர் சொல்லியும் கேட்டேன். 11 is an angel numberனு சொல்றாங்க சார். I think it was another podcast. பேர் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? Yes, ஸ்டார் ராம் ஆனந்த் சார். ஆமா, இஸ் குவைட் ஓகே. ஸோ அவர் வந்து சொன்னது வந்து முழுமையா இட் இஸ், அதாவது சூரியனை குறிக்கிறதுனாக்கா நவகிரகத்தோட சென்டர்ல இருக்கிறார் அவரு. அது மட்டும் இல்ல, 1 வந்து ரெப்ரசன்ட்ஸ் தி ஃபர்ஸ்ட், முதல் கடவுள். ஆமா, முழு முதல். அதாவது ஆதவன் தான் முதல். ஆமா. ஓகே, சன் வர்ஷிப்பர்ஸ். ஸோ முதல் கடவுள் வந்து ஆதவன். ஏன்னா வேத ரீதியா பார்த்தா கூட அக்னிதான் பிரதான கடவுள். ரிக்வேதத்திலையும் அக்னிதான் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் தான் மத்த. ஆமா, அக்னியே இதம் சொல்றாங்க. ஸோ அக்னி தான் ஃபர்ஸ்ட் அப்படின் போது அந்த அக்னி வந்து எங்க இருக்காருன்னா சூரியன்ல இருக்காரு. ரைட். ஸோ த ஃபர்ஸ்ட், ஸோ ஹி இஸ் நம்பர் 1. ஓகே. ஸோ இந்த நம்பர் 1 வந்து எத்தனை காம்போல 1 வைக்கும் போது அவ்வளவும் வந்து நல்லது தான். இப்போ யோசிச்சு பாருங்க, 4 நாள் மழை, ஒரே மழை, துணி காயல, இது வந்து மகிடுது, இது சரியில்லை, ஒரு மாதிரி குளிரா இருக்கு, இதுவா இருக்கு. அந்த வெயில் வந்தோடனே ஒரு ஹாப்பினஸ் தான், ஒரு ஹாப்பினஸ் தான் கண்டிப்பா சார். அந்த வெளிச்சம் வரும்போது லைட்டு போட்டுன்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுது, மழை சீசன்ல எல்லாரும் அவஸ்தைப்படும். அந்த வெயில் வரும்போது அபாடா அப்படின்னு ஃபீல் ஆகுது இல்லையா? ஆமா. அந்த ஃபீலிங் வந்து ஒரு வாட்டி நான் பார்த்துருக்கேன் திருவேற்காடுல. அவ்வளோ மழை, தண்ணி எல்லாம் அடிச்சு, அதுக்கப்புறம் ஒரு நாள் வெயில் வந்தது. 4 நாகப்பாம்பு நல்ல சைஸ் பெரிய வந்து வெயில்ல வந்து அப்படியே உட்கார்ந்து அந்த வெயில வந்து அனுபவிக்கிறேன். கிரேட் சார். யோசிச்சு அப்போ தே ஆர் கோல்ட் பிளடட் ரெப்டைல்ஸ். ஓகே. நம்மள மாதிரி வார்ம் பிளடட் கிடையாது. அதுங்களுக்கே வந்து அந்த சூரியன் ஒளி வந்து படணும்னு பாக்குது. எங்கேயோ வந்து மறைந்து வாழக்கூடிய நாகங்கள் அதுக்கே வந்து தேவைப்படும் போது அப்பேற்பட்ட ஒரு சூரிய தேவனோட அது குறிக்கக்கூடிய ஒரு நம்பர். நிச்சயமா அந்த நம்பர் வந்து இட்ஸ் லக்கி தான். அதே மாதிரி நான் ஆரம்பத்தில் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்க 3 எடுத்துக்கங்க, 4 எடுத்துக்கங்க, 7 எடுத்துக்கங்க, அதே 1 தான் அதுக்குள்ள அந்த அத்தனை முறையா வந்திருக்கு. அந்த முறைதான் எண்கள், முறைதான் எண்ணு. ஓகே, முறை மீன்ஸ் யோர் மேனரிசம். ஓகே. ஸோ இதே தான் வந்து டெஸ்லாவும் சொல்றாரு. நிக்கோலஸ் டெஸ்லா, he says you can understand the universe by 3 things. அவர் என்ன இந்த பக்கம் தமிழ்நாட்டு பக்கம் வந்தாரா? வரல. இல்ல. ஆனா இதே ஞானம் தான், ஞானாசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, அதுதான் அங்கேயும் போயிருக்கும் போது அவங்க வந்து அவர் என்ன சொல்றாரு, அண்டர்ஸ்டாண்ட் த ஹோல் இந்த யூனிவர்ஸை வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, பேட்டர்ன். பேட்டர்னா என்ன வடிவு, என்ன ஃபார்ம். ஃப்ரீக்வன்சினா எப்படி ஷேக் ஆகுது அந்த வைப்ரேஷன், முன்னுக்கு பின்னுக்கு. அதை சொன்ன பாருங்க, அந்த ஸ்பின், அந்த சுழல் லெவல் ஏறுது இல்லை சுழல், அந்த ஸ்பின், அதுதான் அந்த ஃப்ரீக்வன்சி. ஓகே. வார்த்தைகள் கொஞ்சம் இப்படி அப்படி இருந்தாலும் பொருள்ல வந்து குற்றம் இருக்காது. ஓகே. சொல்லுல வந்து கொஞ்சம் பிழை இருக்கலாம், பட் பொருள் வந்து ஒன்று. அந்த பொருளை தான் நீங்க வந்து மெயினாக பார்க்கணும். ஓகே, கிரேட் ப்ரொஃபசர். தேங்க்யூ ஸோ மச். வண்டர்ஃபுல் பாட்காஸ்ட். ஒரு ரேப் பண்ணும்போது சொல்லணும்னா நீங்க சொன்ன எல்லாமே எனக்கு புரிஞ்சுது. மெயினாக நான் என்ன விஷயம் எடுத்துக்கிறேன்னா, நம்ம மேனிஃபெஸ்டேஷன் அந்த 11 நம்ம ஒன்று ஃபாலோ பண்ணும்போது ஒரு நாள் மிஸ் ஆனாலும் இல்லை ஒரு நாள் தடங்கள் ஏற்பட்டாலும் ஒரு நாள் சந்தேகம் நம்ம பட்டாலும் 10 days நம்ம பண்ணதுக்கான எந்த பலனும் கிடைக்காது. இல்லை, ஒரு சின்ன திருத்தங்கள, நீங்க ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டீங்க, ஆனா இன்னோசென்ட்டா ஒரு குழந்தை மாதிரி குழந்தை மிஸ் பண்ணிடுச்சு, அப்போ அந்த குழந்தைக்கு அது தெரியாது இல்லையா? அதே மாதிரிதான் புவனம், அது இட்ஸ் ஓகே. ஆனா சந்தேகப்பட்டுட்டீங்கன்னா அது கூடாது. சந்தேகம் வந்து மிகப்பெரிய வியாதி. அது சந்தேகப்படக்கூடாது. நீங்க மிஸ் பண்ணா கூட பரவாயில்ல, இல்ல கொஞ்சம் நேரம் முன்ன பின்ன போனா கூட அந்த நேச்சர் வந்து வாங்கிக்கும். கரெக்ட். அது வந்து தெரியும். ஆனா சந்தேகப்படும். ஓகே, சாரி, ஐ ஹேட் டு. இல்ல கரெக்டா புரிஞ்சுது ப்ரொஃபசர். நீங்க கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க. நம்ம இன்னசென்ஸா அதை வந்து
தவற விட்டா கூட பரவாயில்ல, சந்தேகம் தான் படக்கூடாதுன்னு சொல்றீங்க. இது கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு பொருந்தும். எந்த விஷயம் பண்ணாலும் அது பொருந்தும். ஒரு ரீல்ஸ் டெய்லி போடுறதாகட்டும், ஒரு பாட்காஸ்ட் டெய்லி பண்றதாகட்டும், ஒரு ஸ்பீச்சுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்க ஆகட்டும், இல்ல வேற ஏதோ ஒரு விஷயத்த கரெக்டா செஞ்சுட்டு இருக்க. நீங்க சொன்னீங்க சார், ஜிம்முக்கு போற ஒரு நாள் மட்டும் தூக்கிட்டு உடனே வந்துரும்னு சொல்ல முடியாது. 10 days பண்றோம், நம்மள்ட்ட எந்த மாற்றமும் இல்ல, பண்ணலாமா வேணாமாங்கிற சந்தேகம் தான் நம்மள அழிச்சிரும். ஃப்ரீக்வன்சி. தேங்க்யூ ப்ரொஃபசர். வண்டர்ஃபுல் பாட்காஸ்ட். கண்டிப்பா எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தாலும், ஏதாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தோணினாலும் கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. பை பை ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் நன்றி, வணக்கம்.